இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் ஆஞ்சநேய பெருமானை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது செஞ்சொற் பொற்கொல்லன் ஹனுமன் கண்டேன் கற்பினு கனியை, சொல்லின் செல்வனாம் ஹனுமன் அன்னை சீதையை அசோகவனத்திலே கண்டார். அதாவது ஒருவன் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஆஞ்சநேய பெருமானை வணங்கி இந்த ராமாயணத்தை படித்தாலே ஒருவன் சிறந்த பேச்சாளனாக மாறிவிடுவான். காரணம், ஆஞ்சநேய பெருமான் அத்தனை அழகாக வினயமாக சீதாதேவியிடம் அற்புதமாக பேசி சீதாதேவியினுடைய மன வருத்தங்களை அகற்றுகின்றான். அதுவே ராவணனிடம் பேசும்போது ராவணனுக்கு ராமனை பற்றிய பயத்தையே உருவாக்குகின்றான். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பது ராமாயணம். பேச்சு திறனை, ஒருவரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசி நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அற்புதமாக விளக்குகின்றது இந்த ராமாயணம். அதாவது சொல்லின் செல்வன் என்று ஆஞ்சநேயனை சொல்வார்கள். இந்த சொல்லின் செல்வனாம் ஹனுமன் அன்னை சீதையை அசோகவனத்திலே கண்டபின் அந்த செய்தியை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ராமபிரானிடம் வந்து செய்தியை சொல்கின்றான். அப்படி சொல்லும்போது எடுத்த உடனேயே சொல்கின்றான், கண்டேன் சீதையை. அதாவது ராமபிரான் இதை எத்தனையோ உபன்யாசகர்கள் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். ராமன் சீதையை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றான், மிகுந்த மனக்கலக்கத்திலே இருக்கின்றான். காரணம், அவன் சீதையை பிரிந்ததே இல்லை. திருமணம் ஆன காலத்திலிருந்து சீதையை பிரியாமல் இருந்தவன் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பதிகளுக்குள்ளே ராவணன் சீதையை பறித்து கொண்டு சென்று ராமனை கலங்க வைத்து விட்டு சென்று விட்டான். ராமன் அப்படி கலக்கத்தோடு இருந்த நேரத்திலே ஆஞ்சநேயன் போய் சீதையை பார்த்து விட்டு வந்து, ஆகவே மிகுந்த மனக்கலக்கத்திலே இருந்த ராமனிடம் சீதையை கண்டுவிட்டேன் என்கின்ற செய்தியை சொல்வதற்காக ஆஞ்சநேயன் வருகின்றான். அப்போது எப்படி துவங்குகின்றான் பாருங்கள். கண்டேன் என்கின்ற வார்த்தையை முதலிலே வைக்கின்றார். கண்டேன் என்று சொல்லிவிட்ட உடனேயே ராமனுக்கு பாதி உயிர் வந்து விடுகின்றது. ஆகா, பார்த்து விட்டான் சீதையை என்பதை புரிந்து கொள்கின்றார் ராமர் அல்லவா. ஆகவே கண்டேன் என்று தொடங்கியதை போல் இங்கே தாய் என்ற பொருள் தரும் மாத என்கின்ற சொல்லையும் தொடங்கி சொல்கின்றார். திருமகள் நிலைத்த அன்னை என்ற பொருளை சுட்டி காட்டுகின்றது. அன்னை சீதையை தேடி 8 திசைகளிலேயும் சென்ற வானரர்கள், அன்னை சீதையை தேடி 8 திசைகளிலும் சென்ற வானரர்கள் எல்லாம் திரும்பிவிட்டார்கள். தென் திசைக்கு சென்ற வானரர்களே சிலர் மட்டுமே இன்னும் வரவில்லை. திரும்பிய வானரர்கள் யாருமே அன்னையை காணவில்லை. பறவைகளுடைய அரசரும் சக்கரவர்த்தி தசரதனுடைய நண்பருமான ஜடாயு சொன்ன குறிப்புகளின் படியும் சுக்ரீவனும் அவன் நண்பர்களும் கண்ட குறிப்புகளின் படியும் அன்னையை எடுத்து சென்றவன் அவளை தென் திசை நோக்கியே எடுத்து சென்றான் என்பதால் தென் திசைக்கு சென்று இன்னும் திரும்பாத வானரர்கள் நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள் என்று ராமபிரான் ஆவலோடு வானத்தையும் தென் திசையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கின்றார். நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. ராமருக்கு மனதுக்குள்ளே கலக்கம் ஏற்படுகின்றது. சீதே சீதே என்று மனதுக்குள்ளே கலங்கி நிற்கின்றார். திடீரென்று எங்கு பார்த்தாலும் ஒரே பரபரப்பு. தென் திசைக்கு சென்ற வானரர்கள் திரும்பிவிட்டனர். அவர்களுக்கு தலைமையேற்று சென்ற ஜாம்பவானும் ஹனுமனும் வருகிறார்கள். அவர்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி தெரிகின்றது. முகக்குறிப்பை பார்த்தே அறிந்து கொள்வான் அல்லவா ராமன். ஏற்கனவே பொங்கி பிரவாகம் கொண்டு புயல் சின்னங்களை மனதிலே கொண்டிருந்த ராமன் அந்த மகிழ்ச்சிக்குறியை கண்டு மகிழ்ந்து உவகையும் ஆவலும் பிடித்து தள்ள திரும்பி வரும் வானரரை எதிர்கொண்டு அழைக்க முந்துகின்றான். அந்த நேரத்திலே நாம இருந்தால் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடலை கடந்து லங்கினியை கொன்று குருவுருவம் தரித்து இலங்கையிலே புகுந்து என்னென்னவெல்லாம் செய்து பின்னர் அன்னையை கண்டோம் என்று நம்முடைய பிரதாபங்களை பற்றி நாம் முதலிலே பேசி
நாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அதன் பின்புதான் சீதையை கண்டோம் என்று சொல்லியிருப்போம். ஆனால் ஹனுமன் தெய்வம் அல்லவா? அவன் சொல்கின்றான். அதனால்தான் சொல்லின் செல்வன் என்கின்றார். அவனுக்கு தெரியாதா எதனை எப்போது சொல்ல வேண்டும் என்று? அவன் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லவில்லை. அதை அவன் கஷ்டமாகவே நினைக்கவில்லை. ராமருக்கு செய்த மிகப்பெரிய சேவையாக அல்லவா அதனை நினைத்தான். ஆகவே தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லாமல் ஒரே ஒரு சொற்றொடர், கண்டேன் கற்பின கனியை என்பதை. அதாவது சீதாதேவிக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை. சீதாதேவி ராமனை மணமுடித்த போது எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கின்றாள் என்பதை அனைவருக்கு எதிரிலும் சொல்ல வேண்டும். ஆனால் அதனை அழகாகவும் சொல்ல வேண்டும். ராமன் மட்டுமே புரிந்து கொள்ளும் விதத்திலும் சொல்ல வேண்டும் என்பதற்காக மிக அழகாக சொல்கின்றான், கண்டேன் கற்பினு கனியை. இந்த வார்த்தையை கேட்டவுடன் ராமனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. இதுவரை மலை போல் வளர்ந்து வந்த துயரங்கள் எல்லாம் ஒரே நொடியிலே தகர்ந்து போயிடும். அதுபோல் ஒரே நொடியிலே தன்னுடைய துயரங்கள் எல்லாம் தகர்ந்து போய்விட்டதை ராமன் உணர்கின்றான். இனி பயமில்லை, நம்முடைய சீதை நம்மை தேடி வந்து விடுவாள் என்கின்ற ஒரு தைரியமும் சந்தோஷமும் ராமன் முகத்திலே வருகின்றது. ஹனுமன் ஆவலுடன் ஒரே சொல்லிலே ஐயனின் துயரெல்லாம் தீர்த்து விட்டான். சீதையை கண்டேன் என்று சொன்னாலும் சரியாக இருந்திருக்காது. சீதையை என்ற சொல்லை கேட்டவுடனேயே ஐயோ சீதைக்கு என்ன ஆயிற்றோ என்று ஐயன் கலங்க வாய்ப்புண்டு. அதனால் முதலிலே கண்டேன் என்கின்ற பதத்தை போட்டான். அதே போல மாத என்று முதலிலே சொல்லி இருக்கின்றார். அப்புறம்தான் சமஸ்த ஜெகதாம் என்று சொல்கின்றார்கள். இந்த அடுத்த கேள்வியாக சீதை நலமா என்று கேட்பதற்கும் சுருக்கமாக கற்பினு கனியை என்ற சொல்லால் சொல்கின்றார். செஞ்சொற் பொற்கொல்லன் ஹனுமன், அன்னை நலமே என்பதும் அவள் கற்பினுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படவில்லை என்பதையும் இந்த சொல்லின் மூலம் மிக அழகாக சொல்லிவிடுகின்றான் ஹனுமன். அதன் பின்னரே நடந்த எல்லாவற்றையும் அமர இருந்து பேசி தெரிந்து கொள்கின்றார்கள் அனைவரும். ஆகவே சிறப்பாக பேசுவது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கம்பராமாயணத்தை படித்தாலே போதும். கம்பராமாயணத்தை படித்தால் நாம் இந்த உலகியல் வாழ்விலே எப்படி வாழ வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு இரு கண்கள். இந்த இரு கண்களிலே நாம் உலகத்தை பார்க்கலாம். உலகத்திலே வாழ்வதற்கான மிகச்சரியான வழியை நமக்கு சொல்வது ராமாயணமும் மகாபாரதமும். இவை நம்முடைய பொக்கிஷங்கள். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.